இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஸ்கேரி மூவி. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரிலீஸ் ஆன படங்க. இது ஒரு பிலிம் சீரிஸ். பார்ட் 1, 2, 3, 4, 5ன்னு வரிசையா ஏகப்பட்ட பார்ட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாத்தையும் டெய்லி பாத்துறலாம். படம் பார்த்து வயிறு வலிக்க சிரிச்சுக்கிட்டே இருந்தேங்க. அந்த ரேஞ்சுக்கு காமெடி இருக்கு. பட் பேசும்போது அந்த காமெடி எல்லாம் எந்த ரேஞ்சுக்கு கன்வே பண்ண முடியும்னு தெரியல. என்னோட பெஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடியை காமிக்கிறாங்க. ஒரு போன் கால் வருது. போன் எடுத்து பேசுறா. உங்க பேரை சொல்லுங்கன்னு பேசுறவன் கேக்குறான். இவன் முடியாதுங்கிற. அப்ப டர்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னங்க சத்தம்னு போன்ல அந்த பக்கம் பேசுறேன் கேக்குறா. குசு போட்டேன். அது கூட உன் காதுல கேக்குதா? உன் காது பயங்கர ஷார்ப்புங்க. அது சரி நீ யாரு அப்படின்னு இவ கேட்க. நீ முதல்ல உன் பேர் சொல்லு. நீ ரொம்ப அழகா இருக்க. உன் பேர் தெரிஞ்சுக்கணும்னு அவன் கேட்க. யாரா நீ? என்ன தெரியுமா? அப்ப எங்க இருந்துடா ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு பயப்படுறான். ஆமாடி உன்னை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வெளி அழக பாத்துட்டேன். உள்ளழக பார்த்தா கொஞ்சம் வசதியா இருக்குமே அப்படின்னு நக்கல் பண்ண. உள்ளழகு தானே வேணும். கையில ஒரு மேகசின் வச்சிருக்கேன். அந்த மேகசின்ல 54வது பக்கத்துல பாரு உள்ளழகு தெரியும் அப்படிங்கிறா. ஆக்சுவலா இவ ஒரு பான் ஆக்டர். கொஞ்சம் பலான படத்துல நடிக்கிற கேரக்டர் போல. உடனே அவனும் பேஜை திரும்பி பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படிங்கிறான். சரி உன் வேலை முடிஞ்சு போச்சா? ஓடி போயிருங்க இருந்து அப்படிங்கிறா. அது எப்படி இவ்வளவு தூரம் வந்துட்டேன், பக்கத்துல வந்து லைட்டா டேஸ்ட் பார்த்துட்டு போறேன் அப்படிங்கிறா. இவ மிரள்றா. ஓடி போய் அவ வீட்டுல இருக்கிற எல்லா கதவுலையும் மூட ட்ரை பண்றா. அப்ப ஏதோ ஒரு காலிங் பெல் சத்தம் கேக்குது. கையில ஒரு கட்டை எடுத்துட்டு போய் காலிங் பெல் அடிக்கிறவங்களா அடி அடி அடின்னு அடிச்சு தம்சம் பண்றா. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா பக்கத்து வீட்டு சின்ன பசங்க ஹாலோவீன் ஃபங்க்ஷனுக்காக கதவை தட்டி ஏதாவது அம்மா திட்டும் காசு கொடு, அம்மா திட்டும் சாக்லேட் கொடுன்னு கேட்க வரானுங்க. எல்லா பேரும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு சாரி கைஸ் ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கதவு மூடிட்டு திரும்பி பார்த்தா உள்ள அந்த சீரியலுக்குள்ள முகமுடி போட்டவன் வந்துடுறான். பயங்கரமா விரட்டுறான். அவனை பார்த்து பயந்து ஓடுறா இந்த லேடி. அப்படி ஓடிட்டு இருக்கும் போதே பக்கத்துல வந்து அவளோட சட்டையை பிடிச்சி இழுக்கிறான். சட்டை கிழியுது. பாவாடையை பிடிச்சி இழுக்கிறான். பாவாடை கிழியுது. வெறும் ஜட்டி பனியனோட ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது இந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிற அந்த தண்ணியை பார்த்ததுமே அப்படியே ஜல்சாக்கு போஸ் கொடுக்குற மாதிரி போஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். கொய்யால பின்னாடி ஒருத்தன் தேடிக்கிட்டு இருக்கான், விரட்டிக்கிட்டு இருக்கான். ஓடுறி அப்படின்னா அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா ரொம்ப லேட்டு. ஓவரா போஸ் கொடுத்ததுனால பின்னாடி வந்த சீரியல் கில்லர் அப்படியே அவளோட நெஞ்சிலேயே ஒரு குத்துங்க குத்திட்டான். திருப்பி இழுத்து பார்த்தா கத்தி வர மாட்டேங்குது. அப்புறம் என்னடான்னு பார்த்தா கூட சேர்ந்து இன்னொன்னு வருது. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வச்சிருக்கா போல. பிளாஸ்டிக்ல தான் குத்து விழுந்திருக்கு. அப்போ இந்த லேடியோட அப்பாவோட கார் வருது. அப்பா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு தெரிச்சு ஓடுறா காரை நோக்கி. ஆனா காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிற இந்த லேடியோட அப்பா கவனிக்காம வண்டியை விடுறாரு. தன்னோட பொண்ணு மேலேயே ஏத்துறாரு. பொண்ணு அப்படியே டொபிக்கிட்டு சுத்தி வந்து கீழே விழுகிறா. அதுக்கப்புறம் தான் என்ன அப்பா அவ்வளவு அசால்ட்டா விட்டாரே அப்படின்னு பார்த்தா உள்ள அவர் வேற வேலையில இருந்திருக்காரு. அப்புறம் வசதியா போச்சு நம்ம சீரியல் இருக்கு. மாமடி போட்டையும் வரான். அவளை அங்கேயே குத்தி 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 கொல்றா. படத்தோட இன்ட்ரோ முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம படத்தோட ஹீரோயினை காமிக்கிறானுங்க. பெட்ரூம்ல ஜன்னல் வெளியே ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆறாரு. என்னடா இந்நேரத்துக்கு அப்புறம் வந்திருக்க அப்படின்னு கேட்டா ஒண்ணு இல்ல சும்மா அத்தலி புத்திரி விளையாடுவோம் அதுக்காக தான் வந்திருக்கீங்க. ஏண்டா அம்மா அப்பா விளையாடுற வயசுல உனக்கு அத்தலி புத்திரி கேக்குதா? என் ரூல்ஸ் பத்தி தான் உனக்கு தெரியும்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி நோ அப்படிங்கிறா. உனக்கு என்ன அம்மா அப்பா விளையாடு தான் நல்லா கூடாது. கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்போம் வா அப்படின்னு கூப்பிடுறேன். கிஸ் பண்றேன். சரி கிஸ் பண்றதுல ஒன்னும் தப்பு இல்ல. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறா. கொஞ்ச நேரத்துல பையன் சேட்டையை காமிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப திடீர்னு சாக்கடிக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த தோட்டத்துக்கெல்லாம் விலங்குகளால சேட்டை வரக்கூடாதுன்னு மின்சார வேலின்னு ஒண்ணு போடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு இடுப்புல மின்சார வேலையை போட்டிருக்காரு நம்ம ஹீரோயினோட அப்பா. ரொம்ப சோகத்தோட நம்ம ஹீரோ சரி போடி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜன்னல் வழியா கீழே இறங்கி போக, இருடா இவ்வளவு தூரம் வந்துட்டேன் சர்ப்ரைஸ் உனக்கு காமிக்கிறேன்னு சர்ப்ரைஸ் அப்படின்னு சட்டையை வைப்பா. பார்த்து அந்த கன்றாவியை பார்த்து மயங்கி போத்துன்னு கீழே விழுந்துரும். அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீனு ஒரு ஸ்கூல்ல பஸ்ல இருந்து 2 பேர் இறங்குறாங்க. ஒரு கருப்பி ஒரு கருப்பன். மாத்தி மாத்தி அவங்க அப்பா அம்மாவை செமையா திட்டி தீட்டுறானுங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் கொய்யால 2 பேருமே அக்கா தம்பிங்க. எப்படி ஆனா அப்பாவும் ஆத்தாலையும் மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாத்துக்கங்களேன். இவனை கருப்பின்னு சொல்லுவோம். அவன் பாக்குறதுக்கே மென்டல் மாதிரி இருக்கான்ல, அவனை மென்டல்னு சொல்லிடுவோம். பரட்டத்தலைன்னு சொல்லுவோமா, நல்லா இருக்கும். பரட்டன்னு சொல்லிடலாம். அங்க ஒரு கார் வந்து இறங்குதுங்க. ஒரு அப்பா தன்னோட பொண்ணை இறக்கிட்டு போறாரு. பொண்ணை பார்த்தாலே ரொம்ப பவ்யமா அழகா தெரியுறா. நம்ம ஹீரோயின் பக்கத்துல வரா. எங்க அப்பா போயிட்டாரான்னு திரும்பி பாரு அப்படிங்கிறா. திரும்பி பார்த்துட்டு ஆமாடி போயிட்டாருன்னு சொன்னதுமே அப்படியே அவ போட்டிருந்த ட்ரெஸ் அப்படியே கிழிச்சு எரிவா பாருங்க. உள்ள மாடனா வேற ட்ரெஸ் போட்டிருக்கா. அங்க பக்கத்து பில்டிங்ல தான் அந்த கொலை நடந்திருக்கும் போல. ஏகப்பட்ட நியூஸ் மீடியா சேட்டலைட் டிவில இருந்து லோக்கல் டிவி வரைக்கும் எல்லா பேரும் கையில மைக்க தூக்கிட்டு வந்துறானுங்க. இங்க இருக்கிற அந்த விசாரணையை பத்தியும் அந்த கொலையை யாரு பண்ணிருப்பா அப்படிங்கறத அவங்களும் துப்பறிகிற வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடானுங்க. இவங்களுக்கு இன்டர்வியூ பண்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையான்னு தெரியலங்க. நம்ம மென்டல் பரட்ட இருக்கான்ல அவங்க கிட்ட இன்டர்வியூ பண்றாங்க. பரட்ட வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு ஊத்துது. அப்படியே கட் பண்றோம். ஸ்கூல்ல இன்னொரு இடத்துல காமிக்கிறானுங்க. நல்லா மஞ்சள் பனியனை போட்டுட்டு ஒரு கருப்பே இருக்கேன். பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட டேய் என்ன பாடுறா, என்ன பார்த்தா கே மாதிரி தெரியுதா, அவன் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்க. இல்லடா மச்சான் அப்படியெல்லாம் ஒன்னும் தெரியலையே அப்படின்னு அப்படியே அதே பனியனை உள்டாவா திருப்பி போட்டுட்டு இப்ப பாரு இப்ப எப்படி தெரியுது கே மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்க. அப்போ அவன் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா மச்சான் ஃப்ரீயா விடுறா அப்படிங்கிறான். இங்க நம்ம சிவப்பி வரா. அந்த மாடர்ன் கேர்ள் இருக்கால அவ பேரு சிவப்பின்னு வச்சுப்போம். சிவப்பி வரா. பேசிட்டு இருந்தா பாத்தீங்களா அவன் அந்த சிவப்பியோட லவர் போல 2 பேரும் கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோயின் இருக்கா. நம்ம கருப்பனும் கருப்பியும் பாத்தீங்கன்னா இங்க லவ்வர்ஸ் போல அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மட்டும் தனியா இருக்கல. எங்கடா நம்ம ஹீரோ அப்படின்னு பார்த்தா அவன் ஸ்கூலுக்கு பக்கத்துலயே ஒரு பஸ்ல குடும்பம் நடத்திட்டு இருப்பான் போலங்க. அதுல இருந்து இறங்குறான். ஜென்ரலா வீட்ல இருந்து வெளிய போகும்போது போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல. அதே மாதிரி இவனும் சொல்றான் போயிட்டு வரேன்ப்பா அப்பா 2 அப்பா 3 போயிட்டு வரேன் அப்பா 4 போயிட்டு வரேன் அப்பா 5 போயிட்டு வரேங்கிறான். எத்தனை அப்பே நமக்கு தெரியல. வரிசையா உட்காரானுங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தெரியாதனமா ஒரு கொலை பண்ணோம்ல அவங்க தான் நம்மள பழிவாங்க வராங்களோ அப்படின்னு அவ பேச ஆரம்பிக்க. எத்தனை தடவை சொல்றது அது கொலை கிடையாது ஒரு ஆக்சிடென்ட். அதை பத்தி வேற யாருக்கும் தெரியாது. தயவு செய்து அதை பத்தி பேசாத
பயப்படாத அப்படிங்கிறாங்க சுத்தி இருக்கிறவங்க. இப்பதான் அந்த பிளாஷ்பேக் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னதான நடந்தது அப்படிங்கறத காமிக்கிறானுங்க. கார்ல பின்னாடி இந்த லவ் பேர்ட்ஸ் உட்கார்ந்திருக்கு. கருப்பி அந்த பக்கம் சிவப்பியும் அவன் லவ்வரும் முன்னாடி நம்ம ஹீரோ ஹீரோயின் உட்கார்ந்திருக்காங்க. பின்னாடி பேர் பாரு எவ்வளவு ஜாலியா இருக்காங்க. நீ தான் இருக்கே தேவையில்லாத என்னத்தையோ ஒரு ரூலை வச்சுக்கிட்டு கடுப்பேத்துற அப்படின்னு திட்டிட்டு இருக்கான் ஹீரோ. அப்போ சிவப்பியோட லவ்வர் இருக்கான்ல அவனை பின்னாடி யாரோ தடவிட்டு இருக்க மாதிரி தெரியுது. யாரு இது ஏன்டா இல்லைங்க என் பின்னாடியே தடவிட்டு இருக்க அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்க, டேய் நாங்கடா தடவிட்டு இருக்கேன் நான் சும்மா கிஸ் பண்ணி தான்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. அப்ப யாரு என் பின்னாடி கை வைக்கிறது அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம கருப்பு இருக்கான்ல அவன் கொஞ்சம் அவன் மாதிரி தெரியுது. டேய் அவனா நீ அப்படிங்கிறான். சாரி டியூட் மாத்தி கை வச்சிட்டேன் அப்படின்னு அப்படியே லவ்வர் பக்கம் அவன் திரும்பிடுறான். அப்ப நம்ம சிவப்பியோட லவ்வர் இருக்கான்ல அவன் அந்த காரோட மேல அப்படியே திறந்து மேல ஏறிட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கத்துவான் பாருங்க. அங்க இருக்கிற மரத்துல தட்டி 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 தொப்பு 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 தொப்புன்னு அடி வாங்கிட்டு வருவான். அந்த அடியில கீழே நம்ம ஹீரோயின் இருக்கால அவகிட்ட நம்ம ஹீரோ என்னடி பெருசாதான் கவனிக்க மாட்டேங்கிற ஒரு ஆஃப் ஆயில் போட மாட்டேயா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் மேல இருந்து அவன் மரத்துல அடி வாங்கிட்டு இருக்கான் இல்லையா அப்படியே அந்த போர்ஸ்ல உள்ள காலை உதற நம்ம ஹீரோயினோட தலையிலேயே 2-3 டம்முன்னு ஒரு மிதி. அந்த மிதியில இவ சருன்னு கீழே இறங்க மோதுற இடம் நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனோட பேண்ட்லயே மோதுறா. உடனே அவன் நம்ம ஹீரோ குஷி ஆயிடுறான். அப்பதாங்க அந்த ஆக்சிடென்ட் நடந்துருது. ஐயோ யாரையும் நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னு எல்லாரும் இறங்குறானுங்க. நம்ம ஹீரோயின் போலீஸுக்கு கால் பண்ணலாம் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இல்லடி நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் தரக்கடிச்சு வேற வந்திருக்கோன்றதுனால போலீஸ் கிட்ட போனா பிரச்சனை ஆயிடும் பேசாம பணத்தை புதைச்சிடலாம் புதைக்க வேண்டாம் எரிச்சிடலாம் எரிக்க வேண்டாம் கடல்ல தூக்கி போட்டுலாம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது உண்மையிலே அவங்க அடிச்சு போட்டாங்கல்ல அவன் பணமே ஆகலங்க உயிரோட தான் இருக்கான் லேசான காயம் தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை கைஸ் நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். பட் அவன் எந்திரிச்சதையோ பேசுறதையோ இங்க இருக்கிற பைபிளையே பார்க்கவே இல்லைங்க. ஏதோ கொலை பண்ணிட்டு நினைப்பிலேயே பேசிட்டு இருக்கானுங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தவன் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பான். அங்கேயும் அந்த பாட்டில தூக்கி வீசாம பாத்தீங்களா அந்த பாட்டில் இப்போ செத்ததான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிற அவரோட தலையில விழுந்து அப்படியே அவர் மட்டையாயிராரு மயங்கி போறாரு. உடனே அவரை பணத்தை நினைச்சுக்கிட்டு அப்படியே தூக்கி காரோட டிக்கில போறானுங்க. அப்புறம் அந்த டிக்கியை போட்டு நங்குன்னு தட்டி டிக்கிக்குள்ள கவர் பண்ணி மூடிட்டு அப்படியே அங்க இருந்து அழகா தூக்கிட்டு போறானுங்க. கடலுக்கு பக்கத்துல போயிட்டாங்க தூக்கி போட போறானுங்க. சரி பண்ணது பண்ணிட்டோம் மர்டரே பண்ணிட்டோம் லைட்டா கொஞ்சம் திருட்டு பண்ணிட்டோமே இவங்கிட்ட ஏதாவது கிரெடிட் கார்டு மோதிரம் நகை ஏதாவது கடந்தா எடுத்துடலாம்னு சொல்லி ஆளுக்கு சண்டை போட்டு எடுக்கிறாங்க. கருப்பிக்கு ஒரு மோதிரம் கிடைக்குது சிவப்பிக்கு கிரெடிட் கார்டு கிடைக்குது. நம்ம கருப்பு இருக்கான் பாத்தீங்களா அவன் என்ன பண்றான் அந்த ஆளோட ஜட்டி தான் வேணும் ஜட்டியை உருவிக்கிறான். நம்ம ஹீரோயின் மட்டும் தாங்க இது எதுலயுமே உள்ள வரல ரொம்ப நல்லவளா இருக்கா. போலீஸ் கிட்ட போகணும்னு கேட்டா இவங்க எதுவுமே ஒத்துக்கல. அப்படியே அந்த பணத்தை உள்ள தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட யாரு என்ன கேட்டாலுமே இப்ப நடந்த இந்த விஷயத்தை பத்தி வெளியாட்டே சொல்லக்கூடாது ப்ராமிஸ் பண்றி அப்படின்னு கேட்டா அவ ப்ராமிஸ் பண்ண மாட்டா. பண்றி அப்படின்னு கழுத்தை பிடிச்சி திருகி அப்புறம் சரின்னு சொல்ல வச்சுறான். இவ்வளவு ஒரு அனகலம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துலயே நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட மச்சி ஒன்மோர் போலாமா அப்படின்னு கேக்குறான். கடுப்பாராவ அப்படியே அங்க சீன் கட்டாது. ஸ்கூல்ல ஒரு மன வளர்ச்சியே இல்லாதவன் செக்யூரிட்டி வேலை பாக்குறான். இவ வேற யாரும் கிடையாதுங்க நம்ம சிவப்பி இருக்கா பாத்தீங்களா அவளோட தம்பி தான். மன வளர்ச்சி இல்லங்கிறதுனால ஸ்கூல்ல சும்மா செக்யூரிட்டி மாதிரி எடுபடி வேலைக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்கிட்ட ஒரு மீடியா கறி வரா வந்து பேச்சு கொடுக்குறா. இப்ப இருக்கிற அந்த கொலையை பத்தி ஏதாவது விசாரிக்கணும் ஏதாவது ஒரு ஃபிளாஷ் நியூஸ் கிடைச்சிராதா அப்படின்னு ஏங்குறா. அதுக்கு எந்த லெவலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கா போல. ஏன்னா இந்த செக்யூரிட்டி கூட வா கொஞ்சம் அப்படியே வேன் பக்கம் ஒதுங்குவோம் அப்படி இப்படின்னு இருப்போம். எனக்கு இந்த கேஸை பத்தி இன்ஃபர்மேஷன் மட்டும் நீ கொடுத்தா போதும் அப்படின்னு கூட்டிட்டே போறானா பாத்துக்கங்களேன். நம்ம ஹீரோயின் கிளாஸ்ல இருக்கும்போது அவளோட டெஸ்க்ல ஒரு லெட்டர் இருக்குங்க. எடுத்து பார்த்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண அந்த கொலையை பத்தி எனக்கு தெரியும்னு ஒரு மிரட்டல் கடிதம் இதுல இருக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒருத்தன் மாமூடி போட்டு நம்ம ஹீரோயினையே பார்த்து மறைச்சுக்கிட்டு இருக்கான். மிரண்டு போறா நம்ம ஹீரோயின். அந்த பக்கம் பசங்க குளிக்கிற இடம் இருக்கு இல்லையா அங்க நம்ம கருப்பு என்ன பண்றான் வர்ற பைபிள் எல்லா பேரோட பின்னாடியே தட்டிக்கிட்டே இருக்கான். இங்க நம்ம சிவப்பியோட லவ்வர் இருக்கான்ல அவன் குத்து சண்டை பிராக்டிஸ் பண்ணணும் நீங்க போங்க நான் பிராக்டிஸ் பண்றேன்னு தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு லெட்டர் கிடையாது ஒரு பிக்சரை பாக்குறான். ஒரு எடுத்த போட்டோவை பாக்குறான். அந்த போட்டோவை பார்த்ததுமே பயங்கரமா காண்டாரான். அவனை நிர்வாணமா ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. யாரா இதை பண்ணது அந்த கருப்பை அவன் தான் ஓவர் செட்டப் பண்றான் அவன் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி இங்க வந்து அவன் கூட பயங்கரமா சண்டை போடுறான். அந்த போட்டோவை காமிச்சு போட்டோவை பார்த்து எல்லாரும் நக்கல் பண்றாங்க. கடுகு சிறுத்தாலும் கார முக்கியம்டா மச்சான் பயப்படாரா அப்படிங்கிறானுங்க. இங்க வச்சுதான் நம்ம ஹீரோயினும் காய் சண்டை போடாதீங்க இதே மாதிரி எனக்கு ஒரு மிரட்டல் கடிதம் வந்தது இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணோம்ல அவங்க தான் பழிக்கு பழி வாங்க வர்றாங்களோ அப்படின்னு சொன்னதுமே ஏண்டி அதை பத்தி யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னா மறுபடியும் ஆரம்பிக்கிறியான்னு போட்டு நம்ம ஹீரோயினை WWE அடிப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அடி ஒத அடிச்சு துவம்சம் பண்றா நம்ம ஹீரோயினை. அப்படியே அங்க சீன் கட்டாது. அடுத்து அதே ஸ்கூல்ல ஒரு அழகி போட்டி நிக்குது. நம்ம சிவப்பி அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா. ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்டா முன்னாடி வந்து அந்த கேட் வாக் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வாக் பண்ணிட்டு போறாங்க. நம்ம சிவப்பியும் வரா. அதை பார்த்ததுமே கூட்டத்துல இருக்கிற நம்ம ஹீரோங்கிற அந்த சிவப்பியோட லவ்வர் இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மாடியில இருக்கான் அவன் ஹீரோயினை பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டு கை தட்டி பாருங்க அவதான் என்னோட அடுத்த பொண்டாட்டி ஆக போறவ அப்படின்னு சொல்றான். அப்போ கூட்டத்துல இன்னொருத்தவன் எனக்கும் அவதான் அடுத்த பொண்டாட்டிங்கிறான். இன்னொருத்தவன் எனக்கும் அவதான் அடுத்த பொண்டாட்டிங்கிறான். இன்னொருத்தவன் அவனும் அதே டைலாக் சொல்ல டே எத்தனை பேர் அவளை கல்யாணம் பண்ணிப்பீங்க அத்தனை பேருக்கு அவ கம்பெனி கொடுக்குறாளா அப்படின்னு இவன் சந்தேகப்பட அதே நேரம் கூடவே நம்ம ஹீரோயின் நிக்கிறாள். அவ நான் கொஞ்சம் பக்கத்துல போய் அந்த அழகி போட்டியை பார்க்கணும் நான் முன்னாடி போறேன்னு போயிடுறான். அடுத்து நம்ம ஹீரோயினோட லவ்வர் இருக்கான் இல்லையா அவன் மச்சான் எனக்கு உச்சா வருதுடா நான் போயிட்டு வரேன் அவனும் போயிடுறான். இப்ப மாடியில யாரும் கிடையாது சிவப்பியோட லவ்வர் மட்டும் தான் இருக்கான். இந்த பக்கம் சிவப்பிய கொஞ்சம் நடிச்சு காமிமா அப்படின்னு போட்டியில நடிக்க சொல்ல அவளும் நடிக்க ஆரம்பிக்க. அதே நேரம் மாடியில அந்த லவ்வருக்கு பின்னாடி முகமூடி போட்டவன் வரான். லவ்வரை அங்கேயே குத்தி கழுத்து அறுத்து கொள்றான். இதெல்லாம் பார்த்து இந்த பக்கத்துல நம்ம சிவப்பி அப்படியே கதறி கத்துறா கொலை 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 என் லவ்வரை யாரோ குத்துறாங்க கொல்றாங்க அவனை காப்பாத்த
காப்பாத்துங்க அப்படி இப்படின்னு துடிக்கிறா. அதெல்லாம் நடிப்புன்னு சொல்லி அவளுக்கு மார்க்க போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற முட்டா பயல்கள் ஜட்ஜ். அப்படியே அழுதுகிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடுவா. அப்படி ஓடும் போது அனௌன்ஸ்மெண்ட் வருது, அவளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. உடனே லவ்வரை கொன்னுட்டாங்களேன்ற அந்த வருத்தம் இல்லாம அப்படியே தெரிச்சு மறுபடியும் பின்னாடி ரிவர்ஸ்ல போயிட்டு அவார்டு வாங்கிட்டு எல்லா பேருக்கும் டாட்டா காமிச்சு நான் ஜெயிச்சிட்டேன் சீனு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம லவர் செத்து போயிட்டானே அப்படின்னு நம்ம குரூப் அப்படியே கிளம்புது. ஆனா அவ சொல்றது இங்க இருக்கிற யாரும் நம்பல. ஏன்னா அந்த லவரோட பாடியும் அங்க இல்ல, கொலை நடந்ததுக்கான ரத்தம் கூட அங்க இல்ல. எப்படி அப்ப இங்க அந்த கொலை நடந்திருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பின்னாடி தான் அந்த முகமுடி போட்டவன் தண்ணி வாளி எல்லாம் எடுத்துட்டு வந்து ரத்தம் தெரியாம எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினை வீட்டுல காமிக்கிறானுங்க, குளிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு போன் கால் வருது. போன்ல அந்த பக்கம் அந்த முகமுடி போட்டவன் தான் சொல்றான், உன்னை இப்ப கொல்ல போறேன் அப்படின்னு மிரட்டணுமே. அப்படியே குளிச்சுக்கிட்டு இருந்தவன் அங்க இருந்து தெரிச்சு ஓடுறான். அப்ப மறுபடியும் இன்னொரு போன் கால் வருது, உன் வீட்டுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கேன், முடிஞ்சா என்ன கண்டுபிடி அப்படின்னு மிரட்டுறான். ஆனா பைபிள்ல அங்க ஒரு சோஃபா இருக்கும், சோஃபாக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். உடம்புல பாதி தெரியுதுங்க. டேய் முட்டா பையல அங்கதான்டா இருக்க தெரியுதுடா அப்படின்னு சொன்னதுமே அப்படியா சரி நான் மறுபடியும் ஒளிஞ்சுக்கிறேன், எங்க திரும்பிக்க அப்படின்னு சொல்ல அவளும் திரும்புறா. மறுபடியும் போய் இன்னொரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். இப்ப கண்டுபிடிப்பாரு அப்படிங்கிற அவனோட ஹூக்கு கையில மாட்டிருப்பான் பாத்தீங்களா, அது தெரியுது. டேய் முண்டம் ஒழுங்கா ஒளியவா தெரியுதா, சரிடா நீ ஒளிஞ்சவன நினைச்சுக்கடா, நீ ஒளிஞ்சிட்ட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து நைசா நலவு பார்க்க, அதுக்குள்ள அவன் விரட்ட பார்க்க அவ அங்க இருந்து தெரிச்சு மாடிக்கு ஓட, பின்னாடி அவன் விரட்ட. அதே நேரம் மாடியில இருக்கிற எல்லாத்தையும் புடிச்சு கீழே தள்ளி விட்டு அவன் வெளியே வர மேல வர முடியாம அப்படியே தடுத்துக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம தாய் கிழவி ரூம்ல இருந்து வெளியே வர கிழவின்னு கூட பார்க்காம அவங்கள புடிச்சு கீழே தள்ளி விட, கிழவி வில மாமுடி போட்டவன் வில பின்னாடி ஒரு பெரிய பியானோ இருக்குங்க. அந்த பியானோவை நம்ம ஹீரோயின் போட்டு தள்ளி விட, அதை பார்த்து தெரிச்சு நம்ம சீரியல் கில்லர் ஓட, கில்லரை விட்டுவிட்டு அங்க நம்ம தாய் கிழவி இருக்கா பாத்தீங்களா, அவளை அந்த பியானோ சட்னி பண்ணுதுங்க. எப்படியோ அந்த வீட்ல இருந்து வெளியே எஸ்கேப் ஆறதுக்காக மெயின் டோர் வரைக்கும் வந்துறா. அங்க கதவை திறக்கும் போது நம்ம ஹீரோ வர, அவனை கட்டி பிடிச்சு அழுகுறா. அதே நேரம் ஹீரோவோட பையில இருந்து ஒரு போன் விழுது, முகமுடி விழுது, கையில போடுற கிளவுஸ் விழுது. இதெல்லாம் பார்த்ததுமே டேய் நீயாடா ஒரு கொலகாரன், நீயாடா என்ன கொல்ல வந்த அப்படின்னு அங்க இருந்து மறுபடியும் தெரிச்சு ஓடுறா. போலீஸ் கிட்ட போய் போட்டு கொடுத்துற, இவன் தான் கொலகாரன் சொல்லி தூக்கி ஜெயில வச்சிரானுங்க. இந்த இன்ஸ்பெக்டர் பைபிள்ல ஜெனரலா என்ன பண்ணுவாங்க, அந்த கொலை சம்பந்தமான ஏதாவது ஒரு சாட்சியத்தையோ போட்டோவையோ காமிச்சு இவன் தப்பு பண்ணானா இந்த சாட்சியா அந்த சாட்சியான்னு கேட்பான். இல்ல இவன் அதே மாதிரி எடுத்து காமிக்கிறான். அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தா உள்ள இந்த இன்ஸ்பெக்டர் ஜட்டி மட்டும் போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்துருப்பான் பாத்தீங்களா, அந்த போட்டோ எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த போட்டோ ஓகே உனக்கு, அந்த போட்டோ உனக்குன்னு கேட்க அவ இந்த எந்த போட்டோவே எனக்கு ஓகே இல்ல, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு அங்க தான் ஓடிடுறா. அங்க ஒரு மீடியாக்காரி ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்பீங்கல்ல, அவ வரா. பயங்கரமா கூட்டம் நிக்குதுங்க. எல்லாத்தையும் தள்ளி முன்னாடி வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சு இன்டர்வியூக்காக கேள்வி கேட்கறா. போலீஸ் ஸ்டேஷனை விட்டு கரெக்டா அவங்க வெளியே வர இவளும் அந்த இன்டர்வியூ क्वेश्चन கேட்கறா. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தால என்ன கேள்வி கேட்டிருக்கணும், உங்க பின்னாடி ஏன் பெருசா இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயின் காண்டாயி மூஞ்சிலேயே ஒரு குத்து அப்படியே அவன் மயங்கி விழுறா. அதே நேரம் அந்த பக்கம் நம்ம கருப்பியோட பிரதர் பரட்டா இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு போன் கால் வருது. போன்ல பேசுறது யாரு, நம்ம முகமுடி போட்ட வில்லன் தான். தனியா இருக்கியா அப்படின்னு கேக்குறான். வந்து போடுறது தான் என்ன, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் தெரியணுமா, ஒரு நிமிஷம் டே மச்சான் போன் எடுறா அப்படின்னு அவன் போன் பண்ணி வாட்ஸ்அப் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் எடுத்தா அவனும் வாட்ஸ்அப் அப்படிங்கிறான். இன்னொருத்தவன் பக்கத்துல இருக்கான் போல, அவனையும் சொன்னதும் அவனும் போன் எடுத்து வாட்ஸ்அப் அப்படிங்கிறான். போதுமா என் சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க சொன்னதுமே அவனும் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். அதுல பரட்டைக்கும் நம்ம முகமுடி போட்டவனுக்கும் கொஞ்சம் கான்டாக்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருது, பேச ஆரம்பிச்சிடறானுங்களோ என்னவோ. இப்ப நம்ம ஹீரோயின் எங்க இருக்கானா, சேஃபியோட வீட்டுல இருக்கா, சேஃபா இருக்கணும்னு அங்க வச்சிருக்கானுங்க. அங்கேயும் போன்ல எங்க இருந்தாலும் உன்னை விடமாட்டடி அப்படின்னு நம்ம முகமுடி போட்டவன் மிரட்டுறான். ஹீரோயின் எங்க இருந்துமே நிம்மதியா இருக்க முடியலங்க, பயப்படுறா. இப்போ ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வரும், ஜெயில தானே இப்ப தூக்கி போட்டாங்க சீரியல் கில்லரை, யார நம்ம ஹீரோவை சீரியல் கில்லர்னு சொல்லி தூக்கி உள்ள போட்டாங்க. ஆனா இப்போ போன் கால்ல மிரட்டல் வருதே, அப்ப அவன் சீரியல் கில்லர் கிடையாது, அந்த முகமுடி போட்டு எல்லாரையும் கொன்றவன் அவன் இல்லங்கிற உண்மை தெரிய வந்து போலீஸ் விட்டுறானுங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஐயோ அவனை போய் தேவையில்லாம சந்தேகப்பட்டமே அப்படின்னு வருத்தப்பட, நம்ம ஹீரோ இங்க வர, ரெண்டு பேரும் பாத்துக்கிற, பேச ஆரம்பிக்க, சண்டை வர, அப்படியே நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அழுதுகிட்டே ஓடிடுறா. இப்போ ஸ்கூல்ல நம்ம சிவப்பி தனியா ஒரு இடத்துல இருக்க முகமுடி போட்டவன் வந்துடுறான். ஆனா நம்ம சிவப்பிக்கு என்னன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு செட்டப் மாதிரியும், நம்ம ஹீரோயினும் இல்ல இந்த ஸ்கூல்ல இருக்கிற வேற யாரோ தான் முகமுடி போட்டுட்டு நம்மள பயமுறுத்துறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு, டேய் யாரா அது என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கீங்க, என்னடா வேணும், ஆக்டிங்கோட சேர்ந்து நானும் நடிக்கிறேன்டா, எனக்கு நடிப்பு நான் ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறான். நீ குத்துற மாதிரி குத்து, நான் கத்துற மாதிரி கத்துறேங்கிற, அவன் உண்மையிலேயே ஒரு குத்து குத்திடுறான். என்னடா குத்திட்ட, சரி விடு அப்படியே ஆக்டிங்க கண்டினியூ பண்றேன்னு அப்படியே சேர்ந்தாப்ல நடிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து என்ன, நான் ஓடணும் நீ விரட்டணும் இல்லையா, இதோ ஓடுறேன் பாரு, காப்பாத்துங்க அப்படின்னு ஓடுற மாதிரி ஓடுறான். அடுத்து என்ன, என் கால் உடையணும் தானே சொல்லி அவளே அவளோட காலை உடைக்கிறான். அப்போ இந்த முகமுடி ஓட்டவன் கையில ஒரு பெரிய ஆடை வெட்டுற கத்தி இருக்கும், அந்த கத்தி எடுக்க, என்னடா அந்த கத்தியை வச்சு என் தலையை வெட்ட போறியா அப்படின்னு கேட்க கரெக்டா அவன் அந்த தலையை வெட்டி தூக்கிடுறாங்க. தலை தனியா வந்ததுக்கு அப்புறமும் கொய்யால பேசிக்கிட்டே இருக்கா, ஒன்ன போய் கொண்டேன் பாரடி அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கி கொண்டு போய் குப்பையில போட்டு போறான். தலையை வெட்டதுக்கு அப்புறமும் பேச்சு நிக்கல பாருங்க அவளுக்கு. அப்படியே அங்க சீனை கட் பண்றோம். அடுத்த சீனு தியேட்டர்ல ஓபன் ஆகுதுங்க. நம்ம கருப்பனும் கருப்பியும் தியேட்டர்ல படம் பார்க்க வந்திருக்காங்க. கருப்பிக்கு சைலண்டாவே படம் பார்க்கறதுனா பிடிக்காது போல, என்னத்தையாவது தின்னுக்கிட்டு கையா பையான்னு கத்திக்கிட்டு தான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கா. சுத்தி இருக்கிற கூட்டத்துக்கும் அதுக்கும் ஆகவே இல்ல. நம்ம கருப்பனும் எனக்கு உச்சா வருது, நான் உச்சா போறேன்னு சொல்லி பாத்ரூம் பக்கம் போறான். அப்போ பக்கத்து பாத்ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு, என்னடா சத்தம் கேக்குதுன்னு ஒட்டு கேட்க போனா அவன் காதுல என்னத்தையோ சொல்றாங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இங்க தியேட்டருக்குள்ள பார்த்தா ஹீரோயின் பக்கத்துல நம்ம முகமுடி போட்டவன் வந்து உட்கார்றான். அது கூட தெரியாம நம்ம கருப்பி எப்பவும் போல சுத்தி இருக்கிற எல்லா பேருமே கடிச்சு குத்திக்கிட்டு இருக்கா. எல்லா பேரும் உசு உசு சத்தம் போடாதமா அப்படின்னு சொன்னா, நீ
சத்தம் போட வர்றா, நீ வீட்டுக்கு போடா, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா, அப்படி இப்படின்னு சண்டை போடாட்டு இருக்கா. என்ன ரோல் ஆகுது இப்போ. பக்கத்துல நம்ம சீரியல் கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கையில கத்தி எடுத்துட்டு குத்துவமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சுத்தி இருந்தவங்க இவ அந்த கருப்பியோட அந்த சவுண்ட கேட்டு இரிட்டேட் ஆகி பயங்கர கோவத்தோட அந்த கத்தியை பிடிங்கி அவனே ஒரு சொருகு. இந்த கருப்பியால பாதிக்கப்பட்ட எல்லா பேருமே கத்தியை பிடிங்கி சரக்கு 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 நம்ம கருப்பிய குத்தி 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 கொல்றானுங்க. பாதிரியார்ல இருந்து சாமியார்ல இருந்து எல்லா பைபிள்லயும் இங்க இருக்கானுங்க. எல்லா பேரும் குத்தி கடைசியில செத்து போறா கருப்பி அதே தியேட்டர்ல. அதெல்லாம் பார்த்து அந்த மகுமுடி போட்டவன் ரசிச்சுக்கிட்டு இருக்கான், சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் பண்ணா கொலை, 10 பேர் பண்ணா கலவரம் இல்லையா, கலவரம் தான் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுல தனியா இருக்க வேண்டாமேன்னு ஒரு பார்ட்டியை நடத்துறா. நிறைய பேர் வரானுங்க. அங்க ஒரு குண்டு லேடி பீர் கிடைக்குமான்னு கேட்க கீழே பேஸ்மெண்ட்ல போய் பாருமான்னு நம்ம ஹீரோயின் சொல்ல அவளும் போக, அதே நேரம் அங்க கையில கத்தியோட மகுமுடி போட்டவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க ஒரு நாய் போறதுக்காக கேட்ல ஒரு ஓபன் இருக்கும், அதுக்குள்ள ஓடி எஸ்கேப் ஆகணும்னு அந்த குண்டம்மா பாக்குறாங்க. பட் முடியல, கரெக்டா சிக்கிக்கிறாங்க. கேட்டை ஓபன் பண்றதுக்கான ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை போட்டு விடுறான். கேட்ல அப்படியே வெயிட் தாங்காம மேல போய் திணறி அந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகி கீழே விழுதுங்க. அப்படியே மேல என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா பீர் அடிச்சு பயங்கர போதை. நம்ம ஹீரோவும் அதே நேரம் வர, வாடா உனக்கு ரொம்ப பிடிச்சத ரொம்ப நாளைக்கு அப்புறம் உனக்காக செய்யறேன்டா அப்படின்னு மாடிக்கு கூட்டிட்டு போறா. கட்டில உட்காந்துருக்காங்க, நான் ரெடிங்கிறா. ரொமான்ஸ் ஆரம்பிக்குது. ஓவரா ரொமான்ஸ் பண்ணிட்டாங்க போல. அவங்க 2 பேரோட நாக்குல முடிச்சு விழுந்துருதுங்க கொய்யால. அடுத்து கொஞ்சம் ஓவரா போறாங்க, பாவாடைய கலட்டான், உள்ள இருந்து வவ்வாலா பறக்குது. என்னடி இது அப்படிங்கிறா. அடுத்து ஜட்டி பக்கம் போறான், கலட்டினா 10 மொட்டை போடுற ரேஞ்சுக்கு அவ்வளவு முடிய காமிக்கிறாங்க. கையில செடியை வெட்டுற மெஷின் இருக்குல்ல, அதை எடுத்து முடி வெட்ட ஆரம்பிச்சிட்டான் பைபிள்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல நம்ம பரட்டா இருக்கான்ல, அவன் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, எல்லா பேரும் அட்டை அடிச்சிட்டு இருக்கும்போது நடுவுல நம்ம மகுமுடி போட்டோன்னு உட்காந்துருக்கான். எல்லா பேரும் போத, முகமுடியும் போத. யாரோ ஃப்ரெண்டு தான் அந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கானுங்களோ நினைக்கிறானுங்க. கூத்தடிக்கிறானுங்க, போதை அடிக்கிறானுங்க. அரட்டை ஓவர் ஆகி ஒரு பாப் சாங் ஆடிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான் பாத்தீங்களா. அப்ப கையில கத்தி வச்சிருப்பானோ என்னவோ, நம்ம பரட்டையை தவிர சுத்தி இருந்த எல்லா பேரையும் குத்தி கொண்டுறான். அப்பையும் பயங்கர போதையில மச்சானி சூப்பரா அப்படின்னு பாராட்டுறானே ஒளிய பரட்டைக்கு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை அந்த மகுமுடி போட்டவன் விரட்டுறான். அதே நேரம் நம்ம ஹீரோ உள்ள வர ஹீரோவை சதக்க சதக்கன்னு குத்தி கொள்றாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அங்கிருந்து அப்படியே மிரண்டு ஓட, அவன் பின்னாடி வரட்ட வேகமா ஓடி போய் கீழே ஒரு துப்பாக்கி இருக்குங்க, அந்த துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பினா மகுமுடி போட்டவன் அங்க இல்ல. கையில கத்துக்குத்து, வயித்துல கத்துக்குத்து வாங்கின நிலைமையில நம்ம ஹீரோ அப்படியே துடிச்சு இறங்கிக்கிட்டு இருக்க. அப்படியே கைத்தாங்கல அவனை புடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சுட்டு போக பார்க்க, கதவை திறப்பான் அப்படின்னு பார்த்தா கதவை மூடிடுறான். நம்ம ஹீரோயின் உள்ள இருந்து வெளியே போக கூடாதுன்னு பாக்குறான். ஹீரோயின் கையில இருந்து அந்த துப்பாக்கியும் பிடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் வயித்துல இருந்தது ரத்தம் இல்ல தக்காளி சட்னின்னு. நம்ம கருப்பேன் அவனா நீ இருக்கான் பாத்தீங்களா, அவனும் இங்க இருக்கான். காதுல பேண்டேஜா மாறிட்டு வந்திருக்கான். என்ன நடக்குது இதுங்க அப்படின்னு விசாரிச்சா இவங்க 2 பேரும் தான் கொலைகாரங்கிறாங்க. இது வரைக்கும் கொலை பண்ணலையா, இப்பதான் பண்ண போறாங்களா. யாரடா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோயினை தான் பண்ண போறாங்களா. ஏன்டா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோ இப்போ ஹீரோ கிடையாதான், கேவா மாறிட்டானா. அவனா நீன்ற குரூப்ல அவனும் போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன, உன் கூட ஒரு நாளாவது இருக்குன்னு நினைச்சேன், இப்ப சம்பவம் ஆகி போயிடுச்சு. சோ உன்னை போட்டுட்டு நான் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன், அதுக்கு என் ஃப்ரெண்டு இவனும் உடந்த அப்படிங்கிறான். ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா நம்ம மிஸ்டர் தமிழன் சேனலோட ஃபேன் ஆயிட்டானோ என்னவோ தெரியலங்க. நிறைய கொடூரமான கதைகள் எல்லாம் பார்த்து நல்ல இன்ஸ்பயர் ஆகி யாரையாவது குத்தி கொல்லணும் 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 துடிக்கிறானுங்க. 2 பேரும் சைக்கோவா மாறிடுறானுங்க. கத்தியை மாத்தி மாத்தி குத்தவா 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 அப்படின்னு கேட்க குத்து 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 அவனு சொல்ல மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிட்டு இல்ல 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 கடைசியில ட்ரை பண்ணிட்டு இருந்தா இருடாங்கொய்யாலன்னு சொல்லி செடுத்து சரக்கு சரக்கு சரக்குன்னு நம்ம கருப்பை அவனானி இப்போ லேட்டஸ்டா அவனானியா மாறின நம்ம ஹீரோவை குத்தி கொள்ளுறான். அதே நேரம் இங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவையும் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இவன் தான் குத்தி கொள்றானே அப்படின்னு பார்த்தா இவனை பின்னாடி இருந்து இன்னொருத்தவன் குத்தி கொள்றான். கருப்பன் சம்பவ இடத்திலேயே மாடரு பின்னாடி யாரா குத்துனா அப்படின்னு பார்த்தா நம்ம மகுமுடி போட்ட ஒரிஜினல் சீரியல் கில்லர் இங்க இருக்கேன். ஓடு மறுபடியும் ஓடு, பின்னாடியே நீவனும் மறுபடியும் விரட்டு. இங்க தாங்க படத்துல ட்விஸ்ட். ஓடுனது போதும், திருப்பி அடிப்போம்டா முடிவு பண்ற நம்ம ஹீரோயின் திரும்புறா. சும்மா பறந்து பறந்து சண்டை போடுறாங்க. சண்டையில ஒரு பீரோ நம்ம வில்ல மேல விழுந்துருது. அவ்வளவுதான் காலி அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமே எந்திரிச்சாங்க. கிராபிக்ஸ் ஃபைட் எல்லாம் அநியாயத்துக்கு நல்லா ரவுண்டா ஒரு அண்டாவோட மூடி மாதிரி இருக்குங்க. அதை எடுத்து வீச அப்படியே மேட்ரிக்ஸ் படத்துல வர மாதிரி அப்படியே குனிய யாரு நம்ம சீரியல் கில்லர் குனிய ட்ரை பண்ணா குறுக்கு பிடிச்சிக்கிச்சு. ஏமா ஒரு நிமிஷமா குறுக்கு பிடிச்சிக்கிச்சுமா, ஏமா நீ வேற அப்படின்னு சொல்லி குறுக்க பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஓகேமா அடுத்து வாமா ஃபைட்டுக்கு வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மறுபடியும் பறந்து பறந்து எத்தி சும்மா குத்தி சண்டை. அதுல ஒரு கட்டத்துல அப்படியே அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இவ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. யாரு நம்ம ஹீரோயின் தான். அத கீழே படுத்துக்கிட்டு நம்ம மகுமுடி போட்டவன் ரசிச்சு கை தட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் கொய்யால நம்ம கொல்லல வந்தோம் அப்படின்னு எந்திரிச்சு மறுபடியும் சண்டைக்கு போறான். அப்படியே கராத்தே எல்லாம் பண்றானுங்க. சோத்துல எல்லாம் பள்ளி மாதிரி பறந்து பறந்து ஒரு எத்து கண்ணாடியை பேத்துக்கிட்டு நம்ம மகுமுடி போட்டவன் தெரிச்சு பின்னாடி விழுகிறான், வெளியே விழுகிறான். அப்பாவோட உடம்புல போட்டு அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு அப்பாவை காப்பாத்திட்டு வெளியே வந்தா சீரியல் கில்லர் அங்க காணோம். எஸ்கேப் கரெக்டா போலீஸுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. போலீஸும் வருது. கில்லர் எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னு சொன்னதுமே அப்படியே நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் போலீஸ்ல வச்சு ஸ்டேஷன்ல வச்சு இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அப்படியே என்கொயரி நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் இவ்வளவு நாளா சொல்லாத அந்த உண்மையை சொல்றான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிப்போச்சு, அதுல ஒருத்தன் செத்து போயிட்டான், நாங்க புதைச்சிட்டோம், கடல்ல தூக்கி போட்டுட்டோம். ஆனா அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கணும், எங்களை பழிக்கு பழி வாங்குறதுக்காக இப்ப துரத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. அந்த விசாரணையோட டீடைல்ஸ் தான் இப்போ ஒரு டாக்குமெண்ட்ல வருது. கொண்டு வருது யாரு, நம்ம சர்பியோட தம்பி, அந்த மனநலம் பெருசா இல்லாத செக்யூரிட்டியா வேலை பார்க்கறான் பாத்தீங்களா, அவன்
கொண்டு வந்து கொடுக்குறான். கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு போவான். லைட்டா வில்லத்தனமா சிரிக்கிறான். என்ன டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவ சொல்ற மாதிரியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது உண்மை. அவனோட பாடி கடல்ல அப்படியே கரையோரமா ஒதுங்கி கிடந்தது உண்மை. பட் அவன் செத்து போய் ஒரே வாரத்துல படமா கிடைச்சிட்டான். சோ ஒன்ன பழி வாங்குறது அந்த ஆளா இருக்க வாய்ப்பு இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லுமா. சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் உன் கூட இருக்கிற யாராவது கூட இப்படி கொலகாரங்களா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு ஒன்று ஞாபகம் வருது. இது எல்லாத்தையும் பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம சர்பியோட தம்பி. அந்த மன வளர்ச்சி இல்லாத, சரியா நடக்க முடியாத நொண்டி மாதிரி இருப்பாப்ல, செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருந்தான் பாத்தீங்களா, இப்ப பாய் சொல்லிட்டு போனான் பாத்தீங்களா, அவன் தான். பிளாஷ்பேக்ல அவன் தான் அப்படிங்கிறதுக்கான நிறைய ப்ரூஃப் வந்துகிட்டே இருக்கு. அதே நேரம் இந்த மன வளர்ச்சி இல்லாத செக்யூரிட்டியை காமிக்கிறானுங்க. போட்டிருக்க யூனிஃபார்ம் எல்லாம் கலட்டி போடுறான். அவன் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது அவன் நொண்டி நொண்டி நடக்கிற அந்த கால் பாத்தீங்கன்னா அப்புறம் நார்மலா நடக்க ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் அவன் வித்தியாசமா இருந்தான்ல, இப்போ ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு உள்ள ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பான். பாக்குறதுக்கு பயங்கர வில்லத்தனத்தோட, பயங்கர ஸ்டைலிஷோட அசால்ட்டா ஒரு கார்ல ஏறி போறான். காரை ஓட்டிட்டு வரது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம மீடியாக்காரி ஒருத்தர் இருக்கா பாத்தீங்களா, அவதான். இந்த ரெண்டு சேர்ந்து இப்படி சேட்டில கிளம்பிருச்சுங்க. அப்படியே அங்க இருந்து இவங்க கார்ல போனதுமே பின்னாடியே நம்ம ஹீரோயினும் அந்த இன்ஸ்பெக்டரும் விரட்டிட்டு வருவாங்கல்ல. வந்து பார்த்தா அங்க யாரும் இல்ல. ஆனா அவன் கலட்டிட்டு போட்டு போனான் பாத்தீங்களா, ஒரு பையில கிடக்கும். அந்த பையை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுலதான் இந்த கொலகாரனோட முகமூடி, கொல்றதுக்கு பயன்படுத்தின அந்த கத்தி, கிளவுஸ், இது எல்லாம் கிடக்குங்க. அவ்வளவுதான், எஸ்கேப் ஆயிட்டான், இனிமே அவனை பிடிக்க முடியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, இல்லை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் அப்படியே கத்திக்கிட்டு இருப்பா. கேமரா அப்படியே அவகிட்ட இருந்து போக்கஸ்ல இருந்து வெளியே அப்படியே மேல எடுத்துட்டே போயிட்டே இருப்பாங்க. ஏரியல் வியூவை காமிப்பானுங்க. அங்க ஒரு கார் வருது. நடு ரோட்ல உட்காந்துட்டு இல்லை இல்லைன்னு கத்துனா சும்மாவா இருப்பாங்க. அப்பம் போட்ட ரோட கார்ல வந்தவன் அப்படியே இடிச்சு தள்ள சம்பவ இடத்துல நம்ம ஹீரோயின் சாகர மாதிரி காமிக்கிறாங்க. இதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. அடுத்து ரெண்டாவது பாட்டு நாளைக்கு பார்ப்போம். அடுத்து 3, 4, 5ன்னு 2 நாளைக்கு ஒரு தடவை ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். மறக்காம பாருங்க. தேங்க்யூ.